முதல் வினா, தமிழ்நாட்டில் 14வது மாநில அளவிலான தபால் தலை கண்காட்சி எங்கு துவங்கப்பட்டுள்ளது? விடை, சென்னை. தபால் தலை கண்காட்சியை துவங்கி வைத்த தமிழக தலைமைச் செயலாளர் யார்? விடை, நா. முருகானந்தம். இரண்டாவது வினா, குடியரசு தின அணிவகுப்பில் எந்த மாநிலத்தின் அலங்கார ஊர்தி முதலிடம் பிடித்தது? விடை, உத்தரப்பிரதேசம். குடியரசு தின அணிவகுப்பில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அலங்கார ஊர்தி காட்சிப்படுத்தியது எது? விடை, மகா கும்பமேளாவை. இரண்டாவது இடம் பிடித்த மாநிலம் எது? விடை, திரிபுரா. மூன்றாவது இடம் பிடித்த மாநிலம் எது? விடை, ஆந்திர பிரதேசம். மூன்றாவது வினா, சமூக நீதி போராளிகளுக்கான மணி மண்டபத்தை எந்த மாவட்டத்தில் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின்? விடை, விழுப்புரம் மாவட்டத்தில் வழுதரெட்டி பகுதியில். சமூக நீதி போராளிகள் யார்? 1987ஆம் ஆண்டு இடஒதுக்கீடு போராட்டத்தில் காவல்துறையால் துப்பாக்கிச் சூட்டில் பலியானவர்கள் 22 பேர்கள். நான்காவது வினா, ஆண்டின் முதல் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் துவக்க உரையாற்றுபவர் யார்? விடை, ஜனாதிபதி திரௌபதி முர்மு. ஐந்தாவது வினா, தமிழகத்தின் கிராமப்புறங்களில் 8 லட்சம் குடிசை வீடுகள் இருப்பதாக எந்த கணக்கெடுப்பு மூலம் தெரிய வந்துள்ளது? விடை, அனைவருக்கும் வீடு என்ற கணக்கெடுப்பின் மூலம். கலைஞர் கனவில்ல திட்டத்தின் மூலம் 8 லட்சம் வீடுகள் எந்த ஆண்டுகளுக்குள் கட்டி முடிக்க அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது? விடை, 2030க்குள். ஆறாவது வினா, தமிழகத்தில் தனிநபர் வருவாய் எத்தனை சதவீதம் உயர்ந்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது? விடை, 171%. 2023-24ஆம் ஆண்டில் தமிழகத்தின் ஜிடிபி எத்தனை சதவீதமாக உயர்ந்துள்ளது? விடை, 8.9% உயர்ந்துள்ளது. ஏழாவது வினா, சமீபத்தில் ராஜினாமா செய்த சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் ICCயின் CEO யார்? விடை, ஜெஃப் அலார்டிஸ்.